வெல்கம் டு மகே மேக்ஸ் கிளாஸ். நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவம் சுற்றளவு மற்றும் பரப்பளவில் பயிற்சி 3.1 14வது கணக்கு பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 13வது கணக்கு வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. இப்போ கணக்கு பார்க்கலாம். 14வது கணக்கு, செங்கோண முக்கோண வடிவிலான ஒரு வயலின் அடிப்பக்கம் 25 மீட்டர் மற்றும் உயரம் 20 மீட்டர். அந்த வயலை செப்பனிடுவதற்கு ஒரு மீட்டருக்கு ரூபாய் 45 வீதம் ஆகும் எனில் மொத்த செலவை காண்க. ஒரு செங்கோண முக்கோணத்தோட 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. அந்த செங்கோண முக்கோணத்தை எடுத்து வரைஞ்சிக்குவோம். 2 பக்கம் கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஒன்று அடிப்பக்கம், இன்னொன்று உயரம் கொடுத்துருக்காங்க. இதை வச்சுக்கிட்டு நம்ம பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். அடிப்பக்கம் எவ்வளவு? 25 மீட்டர். அதே உயரம் எவ்வளவு? 20 மீட்டர். ஓகேவா? இதை வச்சுக்கிட்டு இதோட பரப்பளவு கண்டுபிடிச்சிட்டு இந்த பரப்பளவோட ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்னோ அதோட மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். ஓகேவா? இப்போ ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, அதோட ஃபார்முலா எழுதுவோம். இதோட பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு அந்த ஃபார்முலா எழுதிக்குவோம். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு நான் செங்கோணத்தின் பரப்பளவுன்னு போட்டேன். செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு, செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு. பரப்பளவு A = ½ × B × H சதுர அலகுகள். இதுதான் செங்கோண முக்கோணத்தின் பரப்பளவு ஃபார்முலா. A = இந்த ½ அப்படியே போடுவோம். 1/2 அப்படியே இருக்கும். B என்ன? அடிப்பக்கம். அப்போ அடிப்பக்கம் எவ்வளவு? 25. அடுத்து ஹச்னா உயரம். உயரம் எவ்வளவு? 20. H = 20. அதை அடுத்து இதில் சப்ஜெக்ட் பண்ணுவோம். 1/2 × B 25 × H 20. இப்போ இந்த 20 2ஆல் அடித்தோம்னா 5×2 மீதி இருக்கிறது எவ்வளவு? 25ம் 10ம். அது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணோம்னா 250. A = 250. அது ரெண்டையும் பெருக்கணும்னா அதில் 250 கிடைக்கும். 250 மீட்டர். இப்போ பரப்பளவு எவ்வளவு? 250. இப்போ 25ம் 10ம் பெருக்கணும்னா 250 சதுர மீட்டர். இதுதான் பரப்பளவு. இதோட ஒரு மீட்டருக்கு எவ்வளவு ஆகும்னு சொல்லியிருக்காங்க? 45. அதோட இதை மல்டிபிள் பண்ணோம்னா நம்ம மொத்த செலவு எவ்வளோதுன்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்போ மொத்த செலவு ஈக்குவல்ட்டு இந்த 250ஓட 45 மல்டிபிள் பண்ண போகிறோம். 250 × 45. இந்த 45 மல்டிபிள் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். 45. இதை அப்படியே மல்டிபிள் பண்ணுவோம். 250 × 45. 5ஆல் எல்லாத்தையும் மல்டிபிள் பண்ண 0. 5 25க்கு 5 மேலே 2 1 5 5 10 1 12. 12. அதை 12 அப்படியே எடுத்து போடுவோம். அடுத்து 4ஆல் பெருக்குங்க. 0 4 5 20. 20க்கு 0 போட்டாச்சு, மேலே 2 போட்டுக்கிட்டோம். 1 4 8 8 2 10. இப்போ 10 போட்டாச்சு. இதை அப்படியே ஆட் பண்ணுவோம். 0 5 2 1 1. இப்போ 11,250. மொத்த செலவு எவ்வளவு? 11,250. அவ்வளோதான் இந்த கணக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டன்